N8Nல இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டும் ஒரு GitHubல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த GitHub இப்போ ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நெறைய வொர்க் ஃப்ளோ இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு YouTubeன்னு நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு YouTubeல இருக்கிற எல்லா JSON-ம் வந்துரும். ஆனா, ஒரு படி மேல போய் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்ல எப்படி இந்த வொர்க் ஃப்ளோவ டவுன்லோட் பண்ணி உங்களுடைய N8Nல அப்டேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் வந்து சும்மா ட்ரேடிங் ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? ட்ரேடிங் அனலைஸ் ரிசர்ச்னு இருக்குல்ல. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இப்போது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டவுன்லோட் ஆனதும் பக்கத்துலேயே நான் ஒர்க் ஃப்ளோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல க்ரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அதை கொடுங்க. அது இப்போ டவுன்லோடில் போயிட்டு அனலைஸ் ட்ரேடிங் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். வெப்புக் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம தான் அதை வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? இந்த ஓப்பன் ஏஐயில் போனீங்கன்னா அதில் ஆல்ரெடி அவங்க ப்ராம்ப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த 2000ல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் N8Nல வந்து இந்த GitHub உங்களுக்கு வேணும்னாக்க இந்த ஏஐடோட ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.